ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறதுக்கும் வெற்றி அடையிறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று தான் இந்த மைண்ட் செட். சரி, அது எந்த மாதிரி மைண்ட் செட்? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேரோல் டெக் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் மூலிமா பாப்புலரான 2 பேசிக் மைண்ட் செட் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்று க்ரோத் மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோடு இருக்கிற மக்கள் அவங்களுடைய திறன்கள், அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய அறிவு எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே மாற்ற முடியாது அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியுமோ அந்த செயல்களில் மட்டுமே நம்ம ஈடுபட்டால் போதும் அப்படின்ற எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்குது. இவங்க சேலஞ்சிங்கான டாஸ்க்கை தவிர்க்க முயற்சி செய்வாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எந்த ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் எடுத்து இவங்க ஒர்க் பண்ணும்போதும் ஐயோ இதில் நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். இவங்க பேசிக்காகவே தோல்விக்கு பயப்படக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்க செஞ்ச செயலுக்கு யாராவது ஒருத்தவங்க ஃபீட்பேக்கோ கிரிட்டிசிசமோ கொடுத்தா அது இவங்க ரொம்ப பர்சனலாக எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம எது பண்ணாலும் யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்கடா, இனிமேல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு இவங்க வந்துடுவாங்க. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பயத்திலேயே எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் இவங்க இறங்க மாட்டாங்க. தெரியாத ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னு இவங்க விரும்ப மாட்டாங்க. நேச்சுரலாகவே அந்த டேலண்ட் எனக்கு இல்லை, எதுக்கு நான் இதை போய் கற்றுக்கணும், எதுக்கு வீணாக நான் இதில் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டோடு இருக்கிற மனிதர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றத பார்க்கவே முடியாது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான மனிதர்கள் தான் க்ரோத் மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க. இந்த க்ரோத் மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முயற்சினாலையும் அர்ப்பணிப்புனாலையும் அவங்களுடைய தொடர்ச்சியான கற்றல் மூலியமாகவும் அவங்களுடைய திறன்களை, திறமைகளை, அவங்களுடைய அறிவை வளர்த்துக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. சவாலான செயல்களை இவங்க ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க. அப்படியே அந்த சேலஞ்சிங்கான டாஸ்கில் இவங்க தோத்துட்டா கூட அந்த தோல்வியிலிருந்து நம்மளால் ஏதாவது கற்றுக்க முடியும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. ஃபீட்பேக், கிரிட்டிசிசம் இது எல்லாமே பர்சனல் அட்டாக்காக எடுத்துக்காமல் இது நம்ம இன்னும் கற்றுக்கிறதுக்கும் நம்மளே இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கும் உதவக்கூடிய நல்ல கருவிகளாக தான் அதை இவங்க பார்க்குறாங்க. தெரியாத ஒரு புது விஷயத்தை அதிகமாக கற்றுக்கிறது மூலியமாகவும் அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாகவும் அந்த டேலண்ட்டை நம்மளால் வளர்த்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும். ஒரு தடவை தோற்று போயிட்டா இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்காம நம்ம என்ன தவறு பண்ணோம், ஏன் நம்ம தோற்று போனோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சு மீண்டும் அந்த செயலில் இவங்க ஈடுபடுவாங்க. க்ரோத் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் நம்ம வெற்றி அடைய நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸ் மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாற முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.